பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். யெகோவா தேவனை ஆராதிக்க வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு பாகாலாகிய சூரிய கடவுளையும் அஸ்தரோத் என்ற பெண் தெய்வத்தையும் வணங்கி தேவனை விட்டு பின்வாங்கினபடினால் பெலிஸ்தர் அவர்களை ஒடுக்கினார்கள். இதனால் மிகவும் தாழ்த்தப்பட்டு போன நிலைமையில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். சாமுவேல் அவர்களை பார்த்து, நீங்கள் முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் திரும்புங்கள், உங்கள் தேவனை மாத்திரம் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் உடனடியாக தாங்கள் வணங்கி கொண்டிருந்த எல்லாவித விக்கிர ஆராதனைகளை விட்டு தேவனை மட்டும் ஆராதித்தார்கள். மிஸ்பாவிலே கூடி உபவாசம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்துல இந்த பெலிஸ்தர்கள் திரும்பவும் விரோதமாக எழும்பி வந்த பொழுது மனம் திரும்பின இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சாமுவேல் ஊக்கமாக பலி செலுத்தி மன்றாடினான். ஆண்டவர் எதிராய் வந்த பெலிஸ்தர்களுக்கு விரோதமாக இடி முழக்கங்களை ஏற்படுத்தி சிதறடிக்க பண்ணி சாமுவேல் இருந்த நாட்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். பெலிஸ்தர்கள் தாழ்த்தப்பட்டு போனார்கள். சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து நிறுத்தி அதற்கு இம்மட்டு கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்லி எபனேசர் என்று பெயரிட்டான். எபனேசர் என்று சொன்னால் உதவின கல் என்று அர்த்தம். இயேசுவாகிய எபனேசர் உங்களுக்கு இம்மட்டுமாய் உதவி செய்து வந்திருக்கிறார், இனிமேலும் உதவி செய்வார். மனிதர்கள் உதவிகள் இன்றைக்கு இல்லாத நிலையில் இருக்கலாம். நீங்கள் மனம் தளர்ந்து விடாதிருங்கள். அவரையே நீங்கள் சார்ந்திருக்கிறீர்கள், அவரையே நோக்கி கூப்பிடுகிறீர்கள். தேவன் எப்பொழுதும் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். இப்பொழுது கூட ஒருவேளை நீங்கள் உதவியற்ற நிலையில் இருக்கலாம். இயேசு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வழியை திறப்பார். உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டார். நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். இதுவரைக்கும் உங்களுக்கு உதவி செய்து வந்தது போல இனிமேலும் அவரே உங்களுக்கு எல்லாவற்றிலும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு உதவிகளை செய்து உங்களை கைவிடாமல் வழி நடத்துவார். சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.